அப்படி பெரியவர் முதல் திருவர் வரை மந்திரம் பாடி செல்விட்டோம். நாட்டில் முன்னால திறமையார மற்ற நாட்டில் ஆமா விசூர்னு சொன்னா நமக்கு ஒரு தாய் கிராமம் இது. ஆமா இல்லையா? எல்லா ஊரும் ஒரு விதமா போவோம். விசூர்னாலே நமக்கு ஒரு தாய் நாடு. வந்த போறாங்களா நம்மள ஆடணும். அப்படி விசூர் கிராமத்திலே அமர்ந்து அருள் கொடுக்க முடியாது அம்மாவோட பாத்தக்கம் அதை வச்சு வழிபாடு செய்து கிராம பொதுமக்களோட பாத்தக்கம் இன்னும் நாட்டாமையோட பாத்தக்கம் ஆதரவுள்ள மாணிக்கமா இருக்க முடியாது. கற்பில சிறந்த தாய்மோட பாத்தக்கம் வருங்கால வாலிபரோட பாத்தக்கம் நம்மள கண்டுகளிக்கு வந்து சுத்துப்புற கிராம வாசிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகிறத வணக்கம். அது மட்டும் இல்ல இன்றைய உபயத்தரோட பாத்தக்கம் மனமார்ந்த நன்றிகிறத வணக்கம். நம்ம சமா இருக்க கடலூர் மாவட்டம் மண்டூர்ல மாவு வழிக்கும் ஓமா பூங்கொண்டு தட்டு போய் தோசை விடுவாங்க. கம்மியாட்டு போய் இதெல்லாம் சொன்ன கடலூர் நான் சொன்னேன். கடலூர்ல மாவு ஆட்டும் நான் சொன்னேன். கடலூர் மாவட்டமா ஒழுங்கா சொல்றேன். நீ எப்படி சொல்லுவ? கடலூர் மாவட்டம் சொல்லடா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஒன்றியம். எங்கள தமிழ்ல சொன்ன புரியாதுப்பா. நீ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ்ல சொல்லு. ஓ நீ எங்க படிச்சவரே? இங்கிலீஷ் மெடிக்கல்ல படிக்காத. நாளைல தர்மாசூர்ல போய் படிக்க. பண்ருட்டி வட்டம் காத்திப்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவசக்தி முருகன் நாடக ஓனரா விளங்க முடியாது. நாடக சபா ஓனரா இருக்க முடியாது. வீரமணிகண்டன் ஐயாவுடைய வார்த்தக்கம் இருக்காரு. உட்கார இடம் நிக்கிறாரு. நாடக ஆசிரியர் மூத்த ஆசிரியரா இருக்க முடியாது. விருதாச்சல வட்டம் குருபங்குப்பத்தை சேர்ந்த தங்க குப்புசாமி நாடக ஆசிரியர் ஐயாவுடைய வார்த்தக்கம். வேறா அதே விருதாச்சல வட்டம் கொக்காமலையத்தை சேர்ந்த கொக்குப்பாளையம் இல்லடா கொக்காமலையம் வேல்முருகன் நாடக ஆசிரியர் ஐயாவுடைய வார்த்தகம். இதோ முடப்பிள்ளையை சேர்ந்த கனசேகர நாடகாசோட வார்த்தகம். கலருத்த சேர்ந்த லோகநாத நாடகாசோட வார்த்தகம். இதோ கக்கனூர் சேர்ந்த மகாவிஷ்ணு நாடகாசோட வார்த்தகம். இதோ கோடையிடி மிருதங்க சக்கரவர்த்தி மறைந்த மாமேதை தாழமட சேர்ந்த ஏழுமலை முன்னாள் மிருதங்க சக்கரவர்த்தி மறைந்த மாமேதை பிள்ளையா இருக்க முடியாது. தனிக்குவல ஐயா அவரோட வார்த்தகம். இதோ என் ஆசை பிள்ளையா இருக்க முடியாது. அருமை பிள்ளை முத்து அனைத்து வேடைகளை சீரும் திரும்ப நடிக்க முடியாது. இதோ மறைந்த மாமேதை பேபுரத்தை சேர்ந்த முருகேச நாடக பிள்ளையா இருக்க முடியாது. முத்து ஐயாவோட வார்த்தகம். பேபிரங்குப்பம் வராது. ஏண்டா வம்பு கட்டி இருக்கிறீங்க? மற்றும் நாடகாசனுக்கும் உமக்கும் திருவன் கூடான கூடிய வணக்கம். நாடகாசன் வருவார். நாடகத்தை தெரிவிப்பார். செவி கொடுத்து கேட்க வேண்டும். அம்மா சத்து என்று நான் சுற்றி வந்தேன். பற்றி கொடுத்தேன். ஓடி வந்தேன்.
சூரமலையதை வேறறுத்திடம். அரும்பதோ வந்திருத்திடம். ஊர்வேலுமே கைப்படுத்திட்ட சிவகாமி. சூரகபாலம் கையில் ஏற்றிடும். சுடலையை அளந்து தெரிந்திடும். பத்தி பாடும் சுவாமி கருதல் மகனானி. வாங்க வாங்க வாத்தியார் வணக்கம். வணக்கத்துக்கு வணக்கம். ஆஹா. நலமாகட்டும். நீடாழி உலகத்தில் மறை நாளோட எந்துண்டு நிற்கவே நில நிற்கவே பாடாத தவவாய்மை முனிராசன் இனிதாக மகாபாரத சொன்னாரா. மகாபாரதம் சொன்னா ஏடாக மகமேறுகிரி வெங்கூர் எழுத்தாணியா தானியாட் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவோமரோ. எப்படிங்க உலகத்தின் பின்னிலே தேவர்களாலே படைக்கப்பட்ட வேதங்கள் நான்கு வேதம். ருக்கு, சூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் பூ உலகத்திலே பரவி இருந்த போதிலும் சரியே சரியே பராசர மகாமுனிவருக்கும் அச்சகாந்தி அம்மையாருக்கும் தோற்றமாகிய பிள்ளை வேதவியாசர் பார்த்து நம்மால் ஒரு வேதத்தை உற்பனமாக வேண்டும். ஆமா பூலோகத்தில் நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தை மனதிலே சித்தமாகி வைத்து இதை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி சர்வேசனை கோரி அகோரமான தவம் புரிந்தார். தவத்துக்கு மெச்சி சர்வேசன் எழுந்தார். யாது காரணம் என்று அறிந்த பொழுது நான் சொல்ல முடியாத காவியத்தை எழுதுவதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. அப்படி சொல்ல முடியாத காவியத்தை எழுதுவதற்கு ஆள் தேவை என்றால் என் முதல் பிள்ளையாக இருக்க முடியாத கணேசமூர்த்தியை வணங்கி வழிபாடு செய்தாயானால் உன் காரியத்தை சித்தியாக்குவான் அப்படி என்று உரைத்தார். 2வது முறையாக விநாயக பெருமானை துதி புரிந்தார். விநாயக பெருமான் எழுந்தார். யாது காலம் என்று அறிந்த பொழுது நான் சொல்ல முடியாத காவியத்தை நீ எழுத வேண்டும். இதை பூலோகத்துக்கு நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். சரி என்று இருவரும் ஒற்றுக்கொண்டு அதாவது பருவதம் என்று சொல்லக்கூடிய மலையிலே போய் அமர்ந்தார்கள். அமர்ந்து அவர் சொல்ல தொடங்கினார். இவர் கிரி என்று சொல்லக்கூடிய பனவோலையை கரம் பிடித்தார். அவர் சொல்லவும் இவர் எழுதவும் அப்பேற்பட்ட மகாபாரத காவியத்தை எழுதி முடித்தார் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட முதல் கடவுளாய் இருக்க முடியாது விநாயக பெருமானுடைய பாதாரங்களுக்கும் மீண்டும் எந்நாட்டுக்கும் பொன்னாடு பொன் விளந்த களத்தூருக்கு சாமமாக அமர்ந்திருக்கும் தாய் திருநாடு விசூர் என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே சக்தி ஒன்று சமயம் பலவாறாக அவதாரம் தாங்கி மயான காளியாக அமர்ந்து பாமர மக்களுக்கு நிறைந்த அருள் கொடுத்து வரும் மயான காளி அம்மாளுடைய பாத்தகம். அந்த மயான காளிக்காக கிராம மக்கள் உறவிக்க ஒன்றாக சார்ந்து அழைப்பு கொடுத்து அபிஷேகம் ஆராதனை செய்து இன்றிரவு அம்மன் புகழை எடுத்து காட்டுவதற்காக இன்றிரவு நாடகம் நடத்த வாய்ப்பு அளித்திருக்க முடியாது. இன்று உற்சவத்தாரை அவருடைய பாத்தகம் ஊரை சேர்ந்த கிராம மக்களுடைய பாதாரங்களுக்கும் சிவசக்தி முருகன் நாடக சபா ஓனராய் திகழ்ந்து வர முடியாது பலாபாட்டை சேர்ந்த ஐயா வீரமணிக்கண்ணன் அவருடைய பாதத்துக்கும் இந்த குழுவிலே இன்னும் சேர்ந்து நடித்து வரும்படியான பற்பல நாடக ஆசிரியர்களுக்கும் கலைமா மணிகளுக்கும் உனக்கும் என்னையின்ற மாதா பீதாவுக்கும் குருவுக்கும் குல தெய்வத்திற்கும் அற்பன் சர்வன் கோட்டா வணக்கம் 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 வணக்கம். இன்று நடத்த முடியாத நாடகம் என்னவென்றால் புராணம் என்று சொல்லக்கூடியது 18. அந்த 18 புராணத்திலே மகாபாரத புராணம். ஓ மகாபாரதம். ஆமா மகாபாரத புராணத்தில் ஒரு பாகமாகிய ஒரு பாகமாகிய இந்த நடத்த முடியாத சரித்திரம் என்னவென்றால் நாடகம் என்னவென்றால் துரியோதனன் வெற்றி வீரயாகம். துரியோதனன் வெற்றி வீரயாகம். துரியோதனன் வெற்றி வீரயாகம். வீரச்சந்திரன் அபிமன்னன் சண்டை. வீரச்சந்திரன் அபிமன்னன் சண்டை. துரியோதனன் வெற்றி வீரயாகம். வீரச்சந்திரன் அபிமன்னன் சண்டை. வீரயாகம். அபிமன்னன் வீரச்சந்திரன் சண்டை நாடகம். ஆமா அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்திய முன்னே வந்திருக்கின்றபடினாலே இதுல பற்பல குற்றம் இருந்த போது சரியே இல்லறத்திலே குழந்தை குற்றம் செய்தார். தாய் தந்தைகள் அருகாமலே அழைத்து குற்றத்தை பொறுத்து குணத்தை கொடுத்து பாராட்டும் உங்கள் பிள்ளை போல எங்களையும் பாவித்து எங்களுக்கும் அன்பு கொடுத்து ஆதரவு தரும்படியாக உங்கள் அனைவருடைய பொன்னான பாதங்களை தொட்டு வந்தன வழிபாடு செய்து கொள்கிறேன்.
நாடகத்துக்கு கதாபாத்திரம் வழங்கி வரும் டில்லி அத்திமாபுரத்தை ஆட்சி செய்து முடியாது பாட்சா துரியோதன சபை நாடி வருகிறார் தகுந்தபடி துரியோதனன் சபராடி வருவது காண்க சாத்துக்காத ஒருத்தவனே பிறந்தா ஏன் வந்து கொண்டாட்ட ஓத்த முடியல பரவாயில்ல ஊர்ல உதவாங்க போற நாட்டுக்கு இல்லையா என்ன சொல்றேன் நீ பாட்டு வந்து தேவடியா மூல குட்டி காட்டி மூல உள்ள புழு புழு புழா வச்சு விடுறாங்க இப்ப வந்து சொல்லு என்ன வந்து சொல்ற கொண்டாட்ட ஓத்த முடியும் ஓஹோ தேவடியாவுக்கு வந்து போதைக்கு அறிகுறி ஆட்டுக்கடா குடிச்சாருக்கு வந்து பரவாயில்ல வர சொல்ற தம்பிடா தம்பிடா தலைக்காரன் கொஞ்சம் எச்சிருக்காருங்க எதுக்கு அவன் மாட்டு வந்தா ஏதோ ஒரு பாட்டு பாட மாட்டு ஊரை போட்டு கை கடையாவே அவன் ஊர் உள்ள ஐயா நான் எங்க பேசுறேன் விசூர்ல பேமாடி நாய இதா இருக்க ரெண்டு கழி மேல ஒரு கழி 3 கழி இருக்கு இது உள்ள இது வேண்டு வரைக்கும் என்னுடைய நாடு நாடு 6 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணில இருந்து காலை நமக்கு காலை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இது நம்முடைய ஊரு நம்ம ஊரு நம்ம நாடு இது மட்டும் அதுக்கு அந்தால போய் பேசுறாத ஏதாவது சண்டைக்கு வரலாம் ஆமா நான் ஏன் பேசுறேன் ஏன் பேசுறேன் அப்படியே சொல்லு ஐயாவதும் பெண்ணால மனுஷன் பெண்ணால சரி அவர் அடிச்சு ஆடுறாரு நான் வலிக்காத அடிச்சு அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க ஏன்டா அடிச்சு கத்துக்கிறீங்க ஐயா
ஐயா வந்து கொண்டார் யார்? என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? வேகமா சத்தம் போட்டு பேசணும். உடம்புனா செத்து போடுமா செத்து போடுறோம். ஆட்டு வெடிச்சு நாக்கா திண்டிக்கிட்டு நாக்கு இழுத்து வை. நாக்க தள்ளி செத்துருவா. ஏதோ ஒண்ணு. நானே தூய தமிழ பேசுறேன். எனக்கே தமிழா? எனக்கே இதான் தமிழ். சீக்கிரம் செத்துருவேன். சீக்கிரம் செத்துருவேன். ஐயா யாருங்க எங்கிருந்து வரீங்க? நாடு என்ன? நகரம் என்ன? ஊர் என்ன? பேரு என்ன? எங்க பிறந்தீங்க? உங்க அப்பா யாரு? ஓதா யாரு? செஞ்சு வந்தா உங்க அம்மா யாரு? அப்படி கேக்குறேன். அப்படி ஐம்பத்தாறு தேசங்கள் தலைநகர விலைக்கு வரும்படியாரு எங்க ஊருக்கு டெல்லி அத்திமா நகரம். ஓ டெல்லி அத்திமா நகரம். அத்திமா நகரம். அத்திமா நகரம். டெல்லி அத்திமா நகரத்தை தமிழோட ஆட்சி நடத்தி வரும்படியார் என் தந்தைமார்களும் மூவேந்தர்கள். அப்பாவா? அப்பா 3 பேரா? அம்மா 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 ஒண்ணு அப்பா 3 பேர். அப்பா 3 பேர் அம்மா 1. ஆமாண்டா. கையில சூடு சொல்றா ஏண்டா யாண்ட கண்ட மூஞ்ச கொய்யா பழம் மாதிரி குழப்பட மக்கள் என்ன வாழ்கின்ற எதுக்கு பேசுறவா? அப்பா 3 பேர் அம்மா 1 தானே? ஆமா. அப்படியே கூட உன் அம்மா காரி ஏதோ ஒரு கெட்ட பீ கூட திங்கிட்டோம் நாயம் இல்லையா? இங்க என்ன ஊரு இது? விசூர். இங்க வந்து எங்க அம்மாவுக்கு 3 ஆம்பளை உன் கறியில சூடு சொர்ண மான ஏனம் நெல்ல ரத்தம் ஓடுதாயா? பேமாடி எங்க அம்மாவுக்கு 3 ஆம்பளை சொந்தம். அப்புறம் 3 அப்பா ஒரு அம்மா அப்புறம் 3 ஆம்பளை தானே உங்க அம்மாவுக்கு? எனக்கு இருப்பத ஒரு தாய். ஆமா. என் தந்தைமார்கள் 3 சொன்னு. ஆமா. என்ன பெத்தப்பா 1, எங்க நடப்பா 2, சித்தப்பா நான் ஒரு சொந்த அப்பா. ஏன்னா வேகொல்ல ஆளு கிடைக்கல எங்க அம்மாவுக்கு. இருக்கலாம். வேகொல்ல ஆள் கிடைக்கல எங்க அம்மாவுக்கு ஆளு கிடைக்காது. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம். கீழே போற ரோடு அப்படியே கொழுகார தாண்டா மருங்கூர். ஓ எங்க அம்மா வந்து கொஞ்சம் தேணும்.
ஐயா ஏய் இது அத்திவாட தமிழ்நாடு ஆட்சி நடந்து முடியாதா தந்தமான சொன்ன ஆமா 32ங்க எங்க அப்பா இருக்காரு திரிராட்சிசன் என்ன பேரு திரிராட்சிசன் ஏன் எங்க சந்தப்பா காட்டினா ஏன் அவர் தெருவில் ஆட்டினாரு இங்க இடம் இருந்தா எதனா பக்கத்துல ஆத்த பக்கம் போய் ஆட்டலாம் கொல்லி பக்கம் போய் ஆட்டலாம் பேமானி நாய திரிராட்சிசன் ஓ திருராட்சி பூபதி காந்தாரி அம்மையா மணந்து நாங்களா 106 பிள்ளைகள் பிறந்து அப்பா எத்தனை 101 இதுல பொண்ணு எத்தனை 1 மச்சான் நல்லா இருக்கியா மச்சான் சாப்பிடுறியா சோடக்கடா சாப்பிடுறியா ஏய் ஓ சரிகாலி இது வரைக்கும் பேசாம கேட்டா 101 பிள்ளைகள் சொன்ன ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன மாமா மச்சான் புண்டி சாப்பிடுறியா ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா சோடா 20 இருக்கு 2 வகை இல்ல பின்ன பொம்பளை சோடாவுக்கு தனியா இருக்கு ஆம்பளைக்கு தனியா சோடா இல்ல எப்படி வா அடையா நீ வேற என்ன ஆம்பளை சோடாக்கு அந்த குண்டு இருக்கும் பாரு அது குண்டு சோடா ஆம்பளை சோடா குண்டு வச்சு பேர்ல உள்ள வச்சு பேர்ல உள்ள வச்சு அடிச்சா புஷ்குன்னு அடிக்கும் அது ஆம்பளை சோடா சாதா சோடா இருக்கு பாரு அது சாய் போட்டு புடுக்குன்னு அடிக்கணும் அது பொம்பளை சோடா ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்கறா அத சாப்பிடுறாங்கறா காரணம் அத பொண்ணு இருக்குங்கறியா அடிக்க பொண்ணு இருந்தா அடிக்க ஏமா வாத்துலங்க அடிக்கறான் ஓ வா 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 சொல்லுங்க இங்க சொல்ற மத்தால காரணம் வா சொல்லுங்க மத்தால அடிக்கறான் நான் என்ன சேவ் நான் அடிக்கறான் பாருங்க வா சொல்லுங்க அடிக்கறான் பாரு ஏய் ஓ யா தந்தைமார்களே சொன்ன தினாடி பூவாய்க்க காந்தார் அமெரிக்கா 100 பிள்ளை பத்தான ஏய் ஓ பஞ்சா தேவடா பசங்க யாரு பொறுமையா தப்பு நல்லா பேசுங்க நல்லா யார பேசுற வரலாமா வரக்கூடாது என் பங்காளி சொல்றான் நல்லா கேளு நல்லா கேளு சித்தப்பட ஏத்துக்க நல்லா கேளு ஏன்னா என் அப்பா கூட பிறந்தவன் அப்படி சொல்றான் ஆமா ஆமா அவனை ஏத்துக்க நல்லா கேளு ஏன்னா நமக்கு யாரு எதிரி தானே பங்காளி சொன்னா ஊனமுக்குள்ள விரல விட்டு அடிப்பேன் பங்காளி தானே நல்லா கேளு நல்லா பேசு ஊர்ல சொல்றவன பங்காளி நான் ஏத்துப்பேன் அதானே சொல்றேன் பக்கால ஒழுடா ஏன் சித்தாப்பா விந்துக்குன்னு பொண்ண சொல்லு இப்ப கிழிக்கிறா ஆவடா 33 கழிக்கிறான் இப்ப 33 கழிக்கிறான் இப்ப கிழிக்கிறேன் தேவடியா மோனே கம்யூனிட்டி யாருக்கு போன ஒக்கால ஒழி தேவடா செருப்பு ஆட்டோ விட்டு முன்றாயத்த மோனே அடி ஒக்கால ஒழி பயமுற வச்சிச்சு என்னடா கோத்தாளி ஒக்காளி ரவடிக்க பாரு கம்யூனிட்டி அட்டை விட்டு முன்றாயத்த மோனே கம்யூனிட்டி தமாரா திருட்டு கம்யூனிட்டி சோத்திக்கிற பீத்திங்கறியா தமாரா ஒக்கால ஒழி தமாரா திருட்டு ராஸ்கோலே தமாரா பயமுற வச்சி என்னடா தமாரா ஓ யோ யார பேசுற நீ யார பேசுற என் பங்காளி சொல்லிக்கிறானோ நான் பேசுறேன் எதிராளி பேசுறேன் நீ உன் பங்காளி பேசுற நான் என் பங்காளி பேசுறேன் பேமானி உன் ஊரு என்ன ஊரு மருங்கூரு மருங்கூரா போவல வாடாட அங்க பேசலாம் ஆமா இங்க வந்து பேசினா என்ன இந்த கதை கேட்டியா என்ன ஊத்து கிளம்புறதுக்கு வண்டி எடுக்கிறேன் 10 வீட்டுக்காரன் வந்த ஆளுக்கு ஒரு தடி திக்கிறேன் என் பொண்டாட்டி மூலையில தள்ளி வச்சு எல்லாம் குத்துறான் என்ன அடிக்கிறாயா சரி இவனு கிட்ட நம்ம இப்ப சண்டை போட்டு இருந்தா சண்டை போட்டா விசூர் கூத்துக்கு போக முடியாது நம்ம போக முடியாது அந்த கோவத்தோட முத்தாண்டி வந்து ஒரு டீயை சாப்பிட்டேன் அதோட இப்ப வந்து சரி நீ எப்படி உன் பங்காளி பேசுறியோ இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வந்து வச்சு தேவடியா பையன் முண்டாட்ட ஒத்த போற ஒக்கால ஒரு கம்மியாச்சு ஏய் அவனு தான் கேக்குறா அவள கேக்கணும் அங்க கேக்கணும்டா வந்து போச்சு பையா அப்படியே அவனு அங்க வந்து நீ பேசுற வார்த்தையை கேட்டு இங்க வந்துட்டான்னா இங்க யாரும் இருக்க விட மாட்டாங்க அந்த தெரியுதுல அந்த துணிச்சல ஊரு சப்போர்ட் இருக்கு எனக்கு தெரியுங்க எல்லாம் திருடா கம்மியாட்டியா இங்க சொல்றான் பையா திராடி பூமிக்க காந்தார் அமெரிக்கா இருந்தாலும் ஐயா படாது உயிரோடு இருக்க கூடாது அப்படி அண்டு நல்ல எண்ணம் உனக்கு மேல குளத்துல குருமாடு வசியாட்டி குதிக்க செய்ய அது இருக்க வேண்டிய அப்படி குடிக்கிற தண்ணியில ஊருக்கு நாட்டா அதுல கால்ல ஏறி செல்ல ஓடி போய் செத்துரு வரும் அத்திமா நகரம் ஒருத்தவன் 66,000 வீடு நம்மளே மாளணும் அப்படி
அப்படி என்று எடுத்து கொண்டு செய்து செத்துருப்பான்ல. அது சாவலியே அப்புறம் அப்படி என்று மீடியா என்ன செய்ய வேண்டும் அடப்போ என்னன்னு பாட்டு பாத்தியா என்னவா இன்னும் உணவுல விசுவர கலந்து விசூர காலத்துல பாத ரெட்டி பாடை நன்னி முட்டை சேர்த்து கலந்து விட்டுருக்க டேய் இல்லடா வேடத்தை கலந்தாரம்மா யாரு எங்க பாப்பா தம்பி மாதிரி எங்க பாப்பா தம்பி ஒண்ணு பாப்பான்னு சொல்லு ஒண்ணு தம்பின்னு சொல்லு பாப்பா பாப்பா தம்பி நான் தேவை வந்தா வரா 10 மணி 10 மணி 8 மணி வா வா ஐயா ஓவே இந்த பத்து அடே நீ வேற நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கோம் எத்தனை பேரு 19 பேர் 23 பேர் இருக்கும் இன்னைக்கு ஆளு நல்லா எண்ணினிய இப்ப 4 பேர் வந்தாங்க வண்டி 24 பேர் இருக்கும் 24 பேருக்கிட்ட யாரையும் இந்த வேஷத்தை கொடுத்து ஆட மாட்டாங்க நீ போய் உண்ணு சாப்பாடு தானே அதுலயே போய் வேஷத்தை கல புத்தி கித்தி இருக்காயா மண்டலா புட்டியா நீ நான் வேஷத்தை கலந்து சொன்னேன் அப்புறம் உணவுல வேஷத்தை கலந்து வச்சேங்கிற வேமாரி உணவுல நஞ்சு சொல்ல முடியாது ஓ நஞ்சுண்டா விஷம் விஷத்தை செத்து பாரு முத்துரா எங்கடோ செத்தாடு முத்துரா இதுலயே சாவலிய இந்த பசங்களை கொல்ல வேண்டுமே என்று அப்படி என்று என்ன படிக்கிறேன் பாம்பை விடுத்து கடிக்க செய்து செத்துருப்பான்ல அவனும் அப்படியே உடனே செத்துருப்பான்ல எங்கடா செத்தானு என்ன ஆச்சு முத்துர நான் விட்ட பாம்பு எல்லாம் ரிமாண்ட் போட அப்படியே தகடதகடையா என்ன காரணம் பாம்பு விட்டா அவங்கள கடிக்கிறதுக்கு அந்த நெல்ல இங்க இருந்து போன பாம்பு தகடையா இருந்தா என்ன காரணம் அந்த தடிபாயா தூக்க பாம்புடா ஒரு பள்ளியில தடிபாயா ஆமா தூக்க பித்தல யாரு அவன் பேரு என்ன ஊமையண்டா ஊமர சேர்ந்தா ஊமையா ஊம வீமா நீ யாரு ஏன் பக்கமா அவன் பக்கமா இப்போதைக்கு உன் பக்கம் அவன் படுத்து உண்ணு காலத்து எல்லாம் தகடுதாடியா போடுது போது பாம்பு பூரா ஓ இது எனக்கே இல்லையே படுத்து பெறலும் போது பாம்பு யாருகிட்ட வாங்கின பிடாரங்கிட்ட பிடாரம் எல்லாம் வச்சு புழைக்கிறான்ல பாம்பு தெரியுமா அது என்ன பாம்பு என்ன பாம்பு நல்ல பாம்பு அதான் ஏன் உனக்கு அடிக்கல பிடாரம் பாம்பு என்னன்னா விஷப்பல்லு புடிங்கிடுவான் அவன் 10 ரூபாய் சம்பாதிக்க கொடுவேன் அதுக்காக பாம்புல பல விதமான பாம்பு இருக்கு என்னப்பா சப்பர பாம்பு கேள்விப்பட்டியா தெரியாது நக்கர பாம்பு தெரியாதுப்பா கொத்தர பாம்பு அறியாது புடுங்குற பாம்பு ஏம்பா பாம்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏப்பா சப்பர பாம்புனா என்ன ஓ சப்பர கொத்தர பாம்புனா என்ன நான் சொல்றத கேளு நக்கர பாம்புனா தண்ணியில கிடக்கும் பாரு ஆமா அது நக்கர பாம்பு புரியுதா அது நக்கிட்டா சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும் நாயம் அதாவது இந்த கொத்தர பாம்புன்னா மரத்துக்கு மரம் தாவது பாரு கொம்பாரி முக்கா அது வந்து கொத்தர பாம்பு வாய் எடுத்து விடுங்கடாப்பா அப்படி புடுங்குற பாம்புன்னா என்னப்பா விரிய பாம்பு புடிக்கும் அப்படியே ஆமா புடுங்க நக்கர பாம்புன்னா என்ன இந்த மண்ணுடைய பாம்பு ஏடா நக்கிட்டு வச்சுக்க அப்ப அங்க வயலாயிடுச்சு அங்கங்க இங்கதான் இருக்குன்னு தோணாங்க முதல்ல பாம்பு முடியாம பாரு அது நக்கர பாம்பு இந்த மாதிரி பாம்பு இல்ல எல்லாம் விடு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த முழுங்குற பாம்பு சொன்னீங்க ஆமா சப்பி முழுங்குன்னு சொன்னீங்க அது விரிய பாம்பு விரிய மலைப்பாம்பு அதான் மலைப்பாம்பு விரிய மலைப்பாம்பு சப்பி உள்ள இழுக்கும் இருந்தா போயிடும் இருக்க வெளியே அப்படி என்ன செய்ய தள்ள
வா புத்தூரே. ஐயா இந்த பசங்க இது வரைக்கும் சாவலியே அப்படி ஆண்டு இம்மா சூதுவாவில செய்து பார்த்தோம். எப்படியா மக்கா ஒண்ணு கூட சாவல. இந்த அத்திமா நகரத்தை நாமளே ஆளலாம். 66 வீதி நம்ம சொந்தமா வைக்கலாம். மனதுல நல்ல எண்ணத்தோடு யாமூத்துற இதெல்லாம் வாழறதுக்கு தான் செஞ்சேன். மூக்குல விரல விட்டு அடி பாப்பா அப்படி. ஐயா இது அரிக்கவில்லையே அப்படி ஆண்டு என்னமா சொல்றான் ஜெயதரம் மனுஷன் நல்லது சொல்றேன். அப்படி வா. இருக்கட்டும் ஏன்னா கல்யாணம் பூம்பரத்துன்னு வந்துட்டு ஓகே விட்டா போடும் அப்படி இருந்தாலும் இருந்த போல இந்த பஞ்ச பசங்களை விட்டு வைக்க விடாது. அப்படி என்று என் மகனா இருக்கும்னா லக்கண குமாருக்கு உபல திருமணம் என்று வர வைத்து நாடு நகரம் உப்பு தட்டி மறுவாடி அனைத்து தோத்தி விடுமா நாடு தோத்தி விட்டோம். இந்த தேடுவாங்க கொண்டுவோம் காட்டுக்கு போச்சோம். காட்டுக்கு போய் அத காட்டு அழுத்தி இந்திரா பிரசவம் அப்படி நாட்டை திருத்தி அத குசூதியாவா பக்கமா ராஜா சுயா மகளா அப்படி எனக்கு நிர்வாகம் தனி நிர்வாகம் அதுக்கெல்லாம் விட்டு விட மாட்டியா ஏன்னா சித்தப்போடு பிள்ளையா அழைப்பு அப்படி போனா அவனை வித்தியாசமா கடிந்துடும். உயர்ந்த வாய்ப்படி தாழ்ந்த வாய்ப்படி போலவும் தாழ்ந்த வாய்ப்படி என்ன போலவும் ஜலம் இருந்த இடம் இல்லாத போலவும் ஜலம் இருக்கிற இடம் இல்லாத போலவும் மாத்தி மாத்தி எல்லாம் போலவும் தானே அங்கேயாவது போறோம். வாய்ப்படி வயிறுதான் கட்டி வச்சுக்கணும். நீ எப்படி போற அப்படின்னு தடுத்து கீழே இந்த குட்டி மேல இருந்துன்னு எந்த குட்டி அந்த குட்டி தான் அது போன சனிக்கிழமை சந்தையில வித்துட்டு வடலூர்ல இல்லையா மாமா மாமா மக்கு மாமா மாமா உனக்கு என்ன கடும் இல்லையா உனக்கே 60 புள்ள அப்படின்னு அது சொல்ல போனா அவ சொல்லுவோம் நம்ம சொல்லிட்டோம்னா அப்படி தட்டி கொட்டி உங்க அப்பாவுக்கு கண் குருடு ஒரு மனக்குருடா அப்படின்னு கேட்டாங்க. கொட்டி கையை சோட்டி திட்டான். நகைத்தாங்க. இதுல என்ன முறமாமா தானே அதுல என்னங்க தப்பு? இப்ப சபையிலே கை தோன்றாளே நம்மள வரவழைத்து அப்படி அசிங்கப்படுத்துறாளே அப்படி என்று எங்க மாமனை கேட்டான். மாமா அவ எப்ப கை தோட்டி திட்டாள என்ன செய்யுது அப்படின்னு மருமகனே நேரம் அப்படின்னு இத விட்டு போனா ஜலம் இருக்கு நினைச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மழை பித்து அப்படி இது இல்லாத இருக்கும். அப்படி அந்த போறோம் அங்க குளம் நாஞ்சி போச்சு. அப்புறம் இந்த தேவடியா பசங்களுக்கு எங்கிருந்தா பணம் வந்திருக்கோம். அப்படி என் மாமனை கேட்டு எங்க மாமன் ஆமா ராஜா சுய மக்களா செய்யணும். அவனோட பேரு கிளம்பு மேல கிளம்புது. நம்ம பேரு கிளம்பு கீழே போகுது அப்படின்னு எங்க மாமனை கேட்கணும். அவனை தேய்த்து வணங்கி கொண்டு அம்மா கண்ணே அம்மா
காத்தான கையேற வைத்தவன் காத்தான கையேற வைத்தவன் நீ கையாண்டு தவமானை புரிந்தவன் சிவனோடு வாதிதனை புரிந்தவன் சிவனோடு வாதிதனை புரிந்தவன் சின்னவன் தொடர்பாமல் எந்நாட்டுக்கு பன்னாடா எங்க வர முடியாது மற்ற நாட்டுக்கு சமம் வருது நாடு நாடு படுத்துட்டீங்களா? இதோ விசு நன்னகரம் சரி நானும் வரணுமா? விசு நன்னகரம் அமர்ந்து அமர்ந்து மக்களை தீவிரத்தி அகத்தி நல்ல அடிக்க முடியாது பத்திரா காளியம்மன் பார்த்திருக்கோம் ஏழாக்கு மழையை பார்த்திருக்கோம் ஏன் குருவாக்கப்பட்ட ஆறு மாமா ஆமா அசுரபுகள் வேந்தன் வேகா கொள்ள ராஜவாணிய நாடகம் வாத்தக்கம் இதோ சாத்திபாடு பராபத்து சிவசக்தி முருகன் நாடக சபா உரிமையாளர் இருக்கும் வீரமணிகள் ஐயோட வாத்தக்கம் ஆறு மாமா குருவுக்கு சேர்ந்த தங்க குப்புசாமி நாடக ஆசிரியர் அவட பார்த்திருக்கும் ஆறு தம்பி கொக்காம சேர்ந்த வேல்முருகன் நாடகாசார் பார்த்திருக்கும் ஐயாவோட வாத்தக்கம் ஆறு மத்திராஜ் இதோ கலவுட்ட சார்ந்த ரோகநாதன் ஐயோட பார்த்திருக்கும் கோடையாடி மிதக சக்கரவர்த்தியா இருக்க முடியாது கால சென்ற சாகம்பட்டு ஏழுமலை பிள்ளையா இருக்க முடியாது தனியோட பார்த்திருக்கும் இதா விட ராயல் பவன் நடத்துவர் விட மறுமுறை சார்ந்த தாமோதையோட பார்த்திருக்கும் வணக்கம் உனக்கு மற்றவர்கள் நாடகாசார் நாடக மாமணிகள் நாடக கலைஞர் உனக்கு ஒன்று தெரியாத சிறுவன் அடியான் வணக்கம் இருந்தா போயிடும் சரியே அவனோட பேரு கிளம்பு மேல கிளம்புது அதனால இன்னைக்கு நம்மள கிளப்பணும் நம்ம பேரு கிளம்பணும் நம்ம பேரு கிளம்பு என்ன வழி அப்படி மாமன பாரு என் குலதெய்வம் எங்க மாமன் இருந்தா நான் கூடு யாருக்கு யாரா மாமா ஒக்காலுக்கு மாமனா ஒம்மாளுக்கு மாமனா உன் பாப்பாளுக்கு மாமனா யாருக்கு யாரா லாஸ்ட் அந்த கடைக்குட்டி யாரு உனக்கு இது தெரியா நிக்கிறேன் ஓ அந்த எகிர்னவா எகிர்ன துள்ளி குச்சுவேன் விகர்ன 100 பேரு ஒன்னு ரெண்டு தெரியும் 100 பேரு ஒன்னு ரெண்டு தெரியும் போது அதனாலே வந்திருக்க முடியாதவர் யார் என்று விளக்கம் என்னதானே தெரியும் காந்தார தேசத்தின் இறைவன் சௌபாலன முதல்வன் 104 பேருக்கு முதல்வன் முதல்ல வந்தா ஒருத்தன் 101 இவன் வந்தா 104 உங்க வீட்டுல வேற வேலை இல்லையாடாப்பா செல்வ சரிக்குடா இது இந்த நாள்ல ஒரு கொட்டை பொறுக்கணும் பேலாக்க வெட்டணும் ஒரு மாங்க அர்த்தம் எங்க நாட்டுல அதெல்லாம் இருக்கு எப்போ டெல்லி அத்திராபுரி வீட்டுல உட்காந்து தூங்கணும் அப்படின்னு வேலை இல்லையா அப்படி அவன் பார்த்தா 101 இந்த ஆளு பாக்குறான் உங்க வீட்டுல பிள்ளை பாக்குற மிஷின் வாடகை கொண்டாந்து வச்சிருக்கீங்களா பார்த்தான் இதோ தங்கையாக திருமணியான காந்தாரியை திருநாட்டில் திருமணம் செய்து கொடுத்தோம் தம்பியாக திருமணியான அனைவரையும் வரவழைத்து புது மார்க்கமாகவே துரியோதனாகப்பட்டவன் கொன்று விட்டான் அதனாலே அவனை பழிவாங்க வேண்டும் அப்படி என்று துரியோதன் பங்களை சேர்ந்து அவனை கெடுக்க வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் அப்படி என்று துரியோதன் பக்கத்துல இருந்து என்ன சொல்றேன்னா அதை கேட்பான் என் பேர் சகுனி கடையா சேர்த்தா சனி துரியோதனுக்கு சகினி நல்லாத பாண்டவர்களுக்கு அம்மா மாமன்டா இதோ துரியோதனுக்கு ஏமன் அதனாலே துரியோதன் அனைத்திருக்கிறார் என்ன சொன்னாருங்கப்பா என்ன விளக்கம் தெரியல ஆமா வந்துட்டாரு முதுரா ஆமா வந்தாரு போய் பாரு போ வந்தாரு சிம்மர் விட்டியா ஐயா மரியா குரிய மரியா மரியா குரிய மரியா
இன்று தினத்திலே மாமாவாகப்பட்ட சகுடியாகப்பட்டவர் வர வேண்டும் அப்படி என்று வரவழைத்த காரணம் என்ன மாமா? பஞ்சாப் பனாதி பசங்களா இருக்க முடியாது. ஆமா, பாண்டவர்கள் ராஜா சுய மக விழா ஏற்படுத்தி அதை செய்த முடித்த பின்பு அவனோ பேரு கிளம்பிடுச்சு மாமா. ஓ, கானகத்தில் சென்று விட்டார்கள் பாண்டவர்கள். கானகத்தில் சென்றாலும் அவன் பேரு இதோ தர்மனாகப்பட்டவன் ராஜசூய மக விழா செய்து விட்டான். அதனால அவன் பேரு கிளம்புது. அதனால அவன் பேருக்கு அதிக போச்சு மாமா. பேரு கிளம்பணும் ஐயா. மருமகன் இந்த தினத்திலே பாண்டவர் பேரு கிளம்பி போச்சு. அதனால மருமகன் என் தேரு கிளம்பணும். அப்படி மாமா என் பேரு மாமா தேரு இல்ல பேரு கிளம்பணும். அதுக்கு என்ன வேணும்? உன் பேரு கிளம்பணும். உன் பேரு மேல தர்மம் அமுங்கணும். கொஞ்சம் தூக்கிடுறாங்க இல்ல. அதனால என் மருமகன் பேரு வாங்கணும். அதனால என்ன யோசனை செய்யலாம்? சரியான ஐடியா இருக்கு. காட்சி ஏங்க அத்திமா நகரம். ஆமா, எத்தனாயிரம் வீதி? 66,000 வீதி. 66,000 வீதிக்கு 66,000 வீடுகள். ஒரு வீதிக்கு 66,000 வீடு. நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுக்கு ஒரு பண்ணி வாங்கி விட்டுறோம். அத்திமா நகரத்துல ஒரு பண்ணி, ஒரு வீட்டுக்கு ஒரு பண்ணி. 66,000 வீதிக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பண்ணி வாங்கி விட்டா எல்லா பண்ணி அவுத்துட்டு தெருமலை போனா போது யார் பண்ணின்னு கேட்டா துரியோதனம் பண்ணி. துரியோதனம் பண்ணி பேர் வாங்குவோம். பேர் மேல கிளம்பா. பேர் கிளம்பு பண்ணி மட்டும் இல்ல, கழுத இது மட்டும் இல்ல, அப்படியே வீட்டுக்கு ஒரு கழுதை வாங்கி விட்டா ஏங்க. அதே மாதிரி அப்படி பண்ணி இல்லன்னு வச்சுக்க, ஒரு வீட்டுக்கு ஒரு கழுதை வாங்கி விட்டா எல்லா கழுதை அவுத்து விடுற தெரு மேல போகுது. யாரு கழுத? துரியோதனம் கழுத. துரியோதனம் கழுத இல்லடா, துரியோதனம் வீட்டு கழுத. அதுவும் வேணாம். அப்படியே வீட்டுக்கு ஒரு மம்டி வாங்கி கொடுக்குறோம். ஆமா, ஒரு வீட்டுக்கு ஒரு மம்டி. யாரு மம்டி? துரியோதனம் மம்டி. துரியோதனம் வாங்கி கொடுத்த மம்டி சொல்ல மாட்டியா? போடா போடாரு. ஆமா, அப்பா துரியோதனம் பேரு கிளம்புறதுக்கு வயசு சொல்லுங்க. அப்பா தர்மனாகப்பட்டவன் செய்தது குசுகுசி யாகம். ராஜா சுயமகளா செய்தான். அதான் குசுகுசி யாகம். இப்போது நீ செய்யப்பட யாகமோ துரியோதனன் வெற்றி வீரயாக செய்ய வேண்டும். துரியோதனன் வெற்றி வீரயாக செய்தால் ஆமா அனைத்து ராஜாக்களை கப்படம் கட்டுவார்கள். வெற்றி வீரராக செய்தால் உன் பேரு மேல வாங்குவோம். துரியோதனன் வெற்றி வீரராக செய்ய வேண்டும். அதனால அஸ்வத்தை முன்னே அனுப்பி உன் தம்பியாக திருமண யுத்தாயப்பனையை எப்படி முன்னே அனுப்ப வேண்டும். அனுப்பி அனைத்து தேச ராஜாக்கள் கப்பலப்பட செல்வது யாகத்தை முடிப்போம். அப்பா அப்படியே சென்று மாமா சரியான கருத்து சொன்னீங்க. ஆமா, அதனால அவன் செய்த குசுகுசு யாகம், நீ செய்ய போது துரியோதனன் வெற்றி வீரயாகம். மாமா நீங்க உள்ள உட்காருங்க. ஐயோ தமிழ் வடங்க எங்க மாமா என்ன சொல்லுன்னா, மாமா என்ன சொல்லுது? அவனோ ராஜா சுய மகவளா செய்தார். அவன பேரு கிளம்புவது நீ சொல்ற. நீ என்ன செய்யணும்னா, ஒரு தம்பியா இருக்க துச்சான எப்படி கூட்டு ஒரு அசுவத்தின் மீது வீரவழிப்பட்ட எழுதி வரும்படியான அரசர் துச்சாதனிடம் கப்பலம் அணுகவும் குடிக்காவிட்டால் அவரோடு போர் புரிய வேண்டும். எதிரோம உடைத்த புடிச்சு கட்டலாம் அப்படி என்று ஒட்ட சொல்லு. திரட்டி வந்து வெற்றி வீரக செய்தால் உன் பேரு மேல துச்சான் முன்ன போனோம். நீங்க 99 பேரும் பின்னாடி சென்று கொண்டிருக்கணும். நாங்க பின்னால போனோம்.
பின்னால போகணும். ஏன்னா எங்களுக்கு படைத்தலைவனுக்கு தலைவன், ஆமா. என் தம்பிக்கு தம்பி ம். பிச்சான வெறுப்பு ம். இருந்தா போயிடும். எங்க மாமா கொடுத்த பிரகாரம் ஏன்னா ஒரு வார்த்தை, ஆமா ஆமா. எங்க வீட்டு அம்மா இருக்கு என் பொண்டாட்டி இட்டாந்த இங்க வந்திருக்காங்க. வேகோல இருந்து இங்க இட்டாந்தா. பேமானி வேகோலது வந்து அப்புறம் எங்க வீட்டாமா கோழி பார்த்தது வந்திருக்கேன். என் கூட தான் வருவேன். எங்க வீட்டு அம்மா பாடுமதி இருக்கும். ஓ இருபாக இருவாத மனைவருக்கு முன்னாடி பெருந்தருவாள் சபைக்கு வருவதற்கான சாத்திராக